சவுண்ட் கம்மி பண்ணுமா? நீ சவுண்ட் கம்மி சவுண்ட் கம்மி. ஏய் ஏன் படுத்து இருக்கற? ஞாயிற்றுக்கிழமைனா அப்படியே படுத்தேங்க. ஞாயிற்றுக்கிழமைனா உங்களுக்கு ரெஸ்ட் தானே? சோறாக்கி வச்சுக்கி குழம்பு வச்சுக்கி போட்டு தின்னுக்க. ஏய் 10 தடவை போட்டு தின்னு. காலையில இருந்து பசிக்குது. நீ பொண்டாட்டி என்ன சாப்பிட்டாதே எனக்கு ருசியா இருக்கு. வாவி இப்பதானே ஒரு தட்டு சோறு போட்டு வச்சேன். சாப்பிட்ட நீ ஓட்டாதே எனக்கு வயிறு நிறைய சாமி. அதுக்காக நான் ஜோதி பழம் தூக்கி முன்னுக்கே தான் வச்சிருக்கேன். சரி என்ன கறி எடுத்த இன்னைக்கு? என்ன கறி எடுக்கணும்? எனக்கு சிக்கன் தானே பிடிக்கும் தெரியுமில்ல? சிக்கன் இப்ப திண்டேல சிக்கன் வறுத்து வச்சதான் திண்டே. அது ஒன்றும் சரியில்லையே. வேற நான் தம்பி வீட்டு வாங்கிட்டு வந்தது ஒன்றும் சரியில்லையே. நீ வச்சாதே ருசியா இருக்கு சாமி. பண்ணையில போய் ஆர்டர் பண்ணிருக்கோம். சரி இப்போ உங்க தம்பி விட்டாட்டி வரேன்டாங்க என்ன ஆச்சு? எவ்வளவுமே வீட்டுக்கு வந்தாலே ஜோறு. எவ்வளவுக்குமே போய் கொண்டு வந்து கொடுக்க முடியாது. என்ன சாமி நம்ம சொல்ற? வீட்டுல யாரு வர்றாங்களோ சோறு நம்ம வீட்டுல உள்ள கஞ்சியே தண்ணியில குடிச்சு. சரி யாருக்குமே போயெல்லாம் விட்டு கூடாது. அவ வாரேன்னா வரட்டு வராதுன்னு போடா ஓட்டிக்கேன். இது சிம்பு வச்சு சோறு பாத்தியா? சிம்புக்கு நாய்க்கு உள்ள நாய்க்கு மனுஷ நாய்க்கு சோறு இல்லாம கிடக்குறான். ஐயோ அப்பா சிம்பு நாய்க்கு எங்க ஓடுறது? போடுவா. அது வாயிலாத போயிட்டு வந்திருக்கு கொஞ்ச நேரம் சென்று போடுவேன் நான் சோறு. அது வயிறு சாமி வாயிலாத சிவி. அது போடு சாமி. நம்ம கூட இல்லாட்டி சிம்புக்கு போடு சாமி. நல்லா இருக்கேன். போடுவோம். சரி நம்ம ஊருக்கு காடு வச்சிருந்து மழை வரல ஒண்ணும் வரலையே. காரணமே ஒன்னாலவே. ஏன்? ஆமா அந்த மழை வர காரணம் பூராமே ஒன்னாலவே. ஏன் நான் என்ன செஞ்சேன் சாமி? குளிச்சு புழுகி சாமியை கும்பிட்டு பத்தியமா வேலைக்கு போகணும் வரணும். நீ என்னைக்கு குளிச்சு என்னைக்கு ஒரு வீட்டுல உள்ள விபூதி எடுத்து நெத்தியில பூசுற? பூச மாட்டேன்றீங்க. ஐயப்பா சரி இனிமேல் தினம் குளிக்கிறேன். உன் பேச்சு பொண்டாட்டி வச்சு கேட்கிறேன். மனைவி சொல்ல மந்திரம் மனைவி சொல்ல மந்திரம் எல்லா விஷயத்துலயுமே நல்ல பழக்கத்தை பழகணும். ரொம்ப பேருக்கு இந்த அவங்க ஊருக்கு உள்ளவங்களுக்கு நினைக்க கூடாது. நமக்கு நல்லது நடக்கணும். நம்ம வீட்டுக்கு நல்லது நடக்கணும். அப்புறம்தான் ஊருக்காரனுக்கு ஊர்ல இருக்கவனுக்கு நல்ல வழியா நடக்கணும். ஆமா அது மாதிரி செஞ்சிருக்கேன். சரி நமக்கு நாடு செழிக்கணும். நல்ல மழை வேகணும். பொண்டாட்டி வாக்கு சொல்லி மாற குடும்பத்துக்கு பேசும் முதல்ல மனைவி சொல்ல மந்திரம். மனைவி சொல்ல தட்ட மாட்டேன். அதே போல நீயும் வந்து கணவன் சொல்ல தட்டாத. கணவன் நாங்க சொல்ற அளவுக்கு தட்ட அளவுக்கு எங்க பேசுறது யாரா இருந்தாலும் கேட்டு வாங்கணும். சரி சரி எங்களுக்கு கடவுள் எங்களுக்கு அப்படிதான் கடவுள் புத்திய கொடுத்துதான் நான் கடவுளை கும்பிடுறேன். நல்ல வார்த்தை பேசு நல்லா இருந்த நினை முதல்ல. சரி சரி முகத்தை காட்டுமாங்க. சரி ரொம்ப நன்றி. நீ உங்களுக்கு கணவனுக்கு இவ்வளவு புத்தி சொல்லியிருக்கிற. நாளையில வந்து மனைவி சொல்ல கேட்டு நான் நடந்துக்கிறேன். நீ கணவன் சொல்லல சீரியஸா சொல்றேன். நல்ல பழக்கங்க நல்ல வார்த்தை நல்ல எண்ணம் வர்றது மாதிரி நடந்துக்கணும். அப்பதான் நம்மளுக்கு கடவுள் நல்லது கொடுப்பியான். சரி 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 சரி. இப்ப 4 பேருக்கு முழுக்க பம்பாத்து பண்ணிட்டு மனசுக்குள்ள ஒரு கெட்ட எண்ணம் கெட்ட புத்தியோட நடக்காது. யாரா இருந்தாலும் நீ இல்ல ஆனாப்பட்ட ஆண்டவன் கூட அப்படி இருந்தது. ஆண்டவனுக்கு நல்லது நடந்துக்கிறேன்.